வாழ்க்கையில் எப்போதுமே சந்தோஷமாக இருப்பது ஒரு கலை. ஆனால் அதை யாரிடமும் கற்றுக்கொள்ள முடியாது. திருநெல்வேலி, மணப்பாறை, தஞ்சாவூர், கோயில்பட்டி, ராஜபாளையம், பன்ருட்டி, ஊத்துக்குளி, மதுரை, நாமக்கல், சத்தமா, திண்டுக்கல், ரெண்டையும் கூட்டினா 4, 4 கூட்டினா 8, 16 கூட்டினா 32. கரெக்ட் தானே? அப்படின்னா 1,300,000 1,300,000 கூட்டினா என்ன வரும்? எனக்கு கோவம் வரும். ஆட்டுக்கு மூஞ்சி எடுக்குது. ஈஸியா இருக்குதுல்ல, நீங்க வச்சுட்டு கஷ்டமா இருக்குது. இந்த மாசத்துல சனிக்கிழமை 4 நாள், ஞாயிற்றுக்கிழமை 4 நாள், ரம்ஜான் 1 நாள், காந்தி ஜெயந்தி 1 நாள், ஆயுத பூஜா 1 நாள், விஜயதசமி 1 நாள், தீபாவளி 1 நாள், மொத்தத்துல 13 நாள் லீவு. இந்த மாசம் உங்க அம்மாவை நினைச்சா உனக்கு என்ன பாட்டு ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வரும்? 100 சாமிகள் இருந்தாலும் உன்னை போலாகிடுமா? அப்ப உங்க அப்பாவை நினைச்சா? தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே. சூப்பர் சூப்பர். அப்ப உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட நினைச்சா? அப்ப என்ன நினைச்சா? சோலி முடிச்சு. மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது. மரணம் என்னும் தூது. salary 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 where are you going where are you going where are you going where are you going to the EMI to the EMI to the house rent to the house rent petrol diesel hotel shopping kammi salary salutilla எந்த பாட்டா இருந்தாலும் பாடு, கரெக்டா பாடு. கண்ணதாசங்கார கூடி மைக்க நல்லா அப்படி. அமைதிக்கு பெயர்தான் சாந்தி. அப்ப புயலுக்கு பேர் என்ன, பூந்தியா? ஜன்னல் நிலவுக்கு என்னாச்சு? துரு புடிச்சு ரொம்ப நாளாச்சு, பெயிண்ட் அடிக்க கொடுத்துருக்காங்க. ஆறுதல் சொல்ல ஒரு டயலாக் வச்சிருப்பீங்கல்ல, என்னது? என்னை விட ஒரு நல்ல பொண்ணு உனக்கு கிடைக்கும்னு. அந்த டைலாக் என்கிட்ட இல்ல. என்ன பொறுத்தவரை நான் தான் நல்ல பொண்ணு. ஆய் பாத்திமா, ஏய் சார் எங்க போறே? மசூதி போறே. என்ன பண்ண? நமாஸ் பண்ண. என்ன சாப்பிட்டே? பிரியாணி சாப்பிட்டே. என்ன பிரியாணி? முட்டை பிரியாணி. என்ன முட்டை? கோழி முட்டையா? அதான் சரி. அவ என் மகாராணி, அவ என் தேவதை, அவ என் உசுறு, அவ என் குலசாமி. எனக்கு அவ்வளோ பிடிக்கும், எனக்கு அவ்வளோ பிடிக்கும், எனக்கு அவ்வளோ பிடிக்கும், எனக்கு அவ்வளோ மட்டும்தான் பிடிக்கும். சனிய உன்னை என்னைக்கு பார்த்தா அன்னைக்கு பிடிச்ச சனிய 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 பண்ணி குறைங்க ரொம்ப கரடி பொண்ணாச்ச திட்டக்கூடாதுன்னு பாக்குறேன். மூஞ்ச பார்த்தா நல்ல மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு. எக்ஸாம் காசஸ் ஸ்ட்ரெஸ், எக்ஸாம் கில்ஸ். தேர்வு எழுதுவது மன அழுத்தத்தை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கடவுளே, ஒரு 8 கோடி இல்லனா 10 கோடி கொடுங்க கடவுளே. நான் மேல வந்ததும் திருப்பி கொடுத்துறேன். காசு ரெடியா இருக்கு, மேல வந்து வாங்கிக்கோ. பகலானி 10வது பைலானி வாங்கித்தா பிரியாணி வாங்கி தரியானி. அபிராமியே, பக்கத்து வீட்டு மாமியே மூஞ்ச கொஞ்சம் காமியே. பாலை கீழே கொட்டிருச்சோ, 2 பேரும் அம்மா கிட்ட சிக்கிக்கிச்சோ. அச்சச்சோ 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 அச்சச்சோ. 4 பேர் இந்த உலகத்துல நீங்க சொல்றத கேட்கவே மாட்டாங்க. 1 நம்ம பெத்தது ஐயா, 2வது நம்மள பெத்தது ஐயா, 3வது நமக்கு வாச்சது. ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப், ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்ட். இல்ல நான் சொல்லல, இறைவன் சொல்லி வச்சிருக்கான் ஐயா. அப்ப மனகதி கீழே ஊந்து என்ன கதி டாக்டர் எடுக்கு நெஞ்சி வலி நரசுக்கு தீபாவளி போடு அப்புறம் அதுக்கு பெட்டில போடு. ஜானி ஜானி எஸ் பாப்பா, என் ஃப்ரெண்டு ஒரு கேனப்பா,
அவனுக்கு இல்ல அறிவுப்பா, அவங்களோட சேர்ந்து என் லைஃப் இப்போ ஐயா சாக்லேட். பார்க்காத பார்க்காத சாக்லேட்ட பார்க்காத, நான் பார்த்தா தின்றுவேன், கேட்டா கொன்றுவேன். ரேடியோவை கண்டுபிடிச்சது யாரு? மார்க்கோனி. மின்சாரத்தை கண்டுபிடிச்சது தாமஸ் ஆல்வா எடிசன். டெலிபோனை கண்டுபிடிச்சது கிரஹாம் பெல். விமானத்தை கண்டுபிடிச்சது ஆல்பர்ட் ரைட் வில்பர். இந்த உலகத்திலே உனக்கு பிடிச்சது யாரு? எங்க அப்பா. இந்த உலகத்திலே உனக்கு பிடிக்காதது யாரு? உங்க அப்பா பரதேசி நாயர், அவன் தானே உன்னை பெத்தான். சும்மா இருந்தா பாத்திரம் விளக்க சொல்வாங்க, பாத்திரம் விளக்கி முடிச்ச பிறகு வீடு கூட்ட சொல்வாங்க, வீட்டு வேலை முடிஞ்ச பிறகு போனு பேச போவேங்க, விளக்க மாத்த எடுத்து சும்மா வரட்டி அடிக்கும் எங்க அம்மா. ஓ சொல்றியா அம்மா, ஓ சொல்றியா அப்படி நான் இல்ல பண்ணுவேன். ராங்கு பண்ணாத, என் கையில ராங்கு காட்டின எல்லாம் ராங்கா போடும். அது எப்படி போவோம்? ராஜா கைய வச்சா என் தடை, அது ராங்கா போடும். செல்ல கீழே போடுற என்னையா ஏன் செல்ல ஓயாம கீழே போடுற? பேலன்ஸ் இல்லைங்க, அதான் கீழே விழுந்துகிட்டே இருக்கு. ஹலோ ஐயா நீங்க ஏன் ஜாஞ்சிட்டு பேசுறீங்க? ஐயா, எனக்கும் பேலன்ஸ் இல்லையா. வீரன் தானே. ஜப்பான்காரன் வேலை செய்யலன்னா செத்துருவான், சீனாக்காரன் சூதாடாம இருந்தா செத்துருவான், அதே நம்ம சொந்தக்காரன் நம்ம சந்தோஷமா இருந்தாலே செத்துருவான்.